வணக்கம். களஞ்சியம் செயலியில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், பே அட்வான்ஸை பற்றி பார்க்கலாம். அட்வான்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். செயலியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அப்ளை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் தேவையோ, நான் எக்ஸாம்பிளுக்கு ரம்ஜான் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ஃபெஸ்டிவல் டேட்டோட அட்வான்ஸ் அமௌண்ட் வருது, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டுன்றது வருது. நீங்கள் எந்த ஃபெஸ்டிவலை சூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அட்டாச்மெண்ட் ஃபைல் ஏதாவது இருந்தால் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. வேலிடேஷன் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக ஷார்ட் டைம் அட்வான்ஸு, இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. என்ன லோன் வேணுமோ, எஜுகேஷன் லோன், ஹேண்ட் லோன், காதி லோன். நான் எஜுகேஷன் லோன் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணுறேன். அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன். எஜுகேஷன் டைப்பை என்ட்ரு பண்ணோம். நான் பாலிடெக்னிக் தரேன். உங்கள் பிள்ளையோட நேம் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேஷன் கொடுத்துக்கலாம். ஃபைல் ஏதாவது அட்டாச் பண்ணால் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பே அட்வான்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த பே அட்வான்ஸ் தேவைப்படும். சம்பளம் கிடைக்கலன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அதில் கிளிக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் காப்பியை ஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா, வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பே அட்வான்ஸ் நீங்கள் உங்கள் ட்ராயிங் ஆஃபீஸர்கிட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.